ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம செயின் எப்படி போடுறது, குரோஷேயில் பேசிக் செயின் எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி அந்த செயினை போட்டு அதில் எப்படி சிங்கிள் குரோஷே போடுறது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் அந்த செயினையே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நுனியை பிடிச்சி இப்படி வச்சு எக்ஸ் மாதிரி திருப்பி நம்மளோட ரிங் ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு நாட்டு உருவாயிடும். அதுக்கப்புறம் இந்த மெயின் யான் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுத்தோம்னா இப்போ நாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த யானை இப்படி சுற்றிக்கிட்டு உள்ளே விட்டு இப்படி இழுத்தா இது ஒரு செயின். ஏற்கனவே இந்த மாதிரி 10 செயின் போட்டு மாற்றி மாற்றி போட்டு உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் அதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக போட கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இப்போது மறுபடியும் 10 செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 10 செயின் ஃபஸ்ட்டு இந்த செயின் போடுறது தான் பேசிக். போட்டாச்சா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் குரோஷே. சிங்கிள் குரோஷே அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த எடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த வெளியில் வந்துருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு வி இருக்குது, அதை விட்டுட்டு ரெண்டாவது செயின் இது இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டாவது செயின் இதுக்கு இப்படி வி மாதிரி இருக்கா, மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த மேலே இருக்கிறதுல இப்படி இன்சர்ட் பண்ணி இங்கே இருக்கிற இந்த யானை உள்ள இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சமமாக வச்சுக்கிட்டு இந்த யானை இப்படி இழுத்தா இதுக்கு பேர் சிங்கிள் குரோஷே. மறுபடியும் பாருங்கள், இதை உள்ள விட்டு இப்படி இழுத்து இதுக்கு பேர் சிங்கிள் குரோஷே. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு குரோஷே போட தெரியும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இது எல்லாமே யாருக்குன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது, குரோஷே கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். வரப்போகிற வீடியோக்களில் என்ன விதமான ஸ்டிச்சஸ்லாம் இருக்கோ குரோஷேயில் அது எல்லாத்தையுமே சொல்லித்தரலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான், சின்ன பசங்க கூட கற்றுக்கலாம். தெளிவாக இதை பார்த்து அதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யார் வேணால் குரோஷே போடலாம். இப்படியே போட்டுக்கிட்டே போனால் அதுதான் சிங்கிள் குரோஷே. இப்போ முடிக்கணும் இல்லையா, இந்த கடைசி செயின் இருக்கும்போது முடிக்கணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம இது போட்ட எல்லா செயினும் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அப்படியே அழகாக இது செயின் மாதிரியே தெரியும், கீழே இருக்கிறது சிங்கிள் குரோஷே. இது நம்ம முதல்ல போட்ட பேசிக் செயின். இப்போ கடைசிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, இதை எப்படி முடிக்கணும்னா, எக்ஸ்ட்ராவே போட்டேன் ஒன்றை மட்டும் விட்டுட்டு இதில் இப்போ சிங்கிள் குரோஷே எப்படி போடுவோம், இது உள்ள இன்சர்ட் பண்ணி இதை இப்படி வெளில எடுத்து இதிலேருந்து இப்படி போட்டால் சிங்கிள் குரோஷே இல்லையா. அந்த மாதிரி பண்ணாமல் அதில் பாதியோடு நிறுத்திட்டோம்னா அதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கணும், இது உள்ளே விடணும், இப்படி எடுக்கணும், இங்கேருந்து இந்த த்ரெட்டை உள்ளே எடுக்காமல் இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா இதுக்கு பேர் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்து 1 2 செயின் போட்டு இப்படி திருப்பிட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் இதுலேயே போட்டுக்கிட்டே வந்தால் அவ்வளோதான், அதுதான் சிங்கிள் குரோஷே. இந்த ஒரு சிங்கிள் குரோஷே மட்டும் தெரிஞ்சால் கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும்.
உள்ளே விடணும். அதை அப்படியே இந்த நீடில் இழுத்துட்டு வந்து இப்படி போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கற்றுக்க ஈஸியாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் இப்போது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் உடனுக்குடனே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்படியே போட்டுக்கிட்டே போனால் சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? தேங்க்யூ.